கைத்தோரி இருக்கு பாதி பிடிக்கிறியா ஜாமி? அட ஏன் ஜாமி மறைக்கிற? பெரிய மனுஷன் கையால சின்ன வியாபாரம் பண்ணுன்னா ஜனபதி பிடி அந்த திருடியே. சாமி சாமி குற்றம் புரிந்தது சிற்பியும் சேவப்பனும். உங்களை அரசர் தவறாக கருத மாட்டார் என்று சொல்லித்தான் அழைத்து வந்திருக்கிறேன். பாருங்கள். இளவரசி, மகாராஜா வந்திருக்கிறார். தேவசுந்தர், தேவசுந்தரி, ஏன் பேசாமல் இருக்கிற? இன்னும் பயம் தெரியவில்லை அரசே. எங்க என்னை அன்புடன் திரும்பி பாரம்மா. அவ்வளவு தைரியம் அரசே. எல்லாம் போக போக சரியாய் போய்விடும். இளவரசி, ஒன்றுமில்லை, அதிர்ச்சி. பயப்படாதம்மா தேவசுந்தரி, பயப்படாது. நாளையே உனக்கு திருமணம் நிச்சயித்திருக்கிறேன். மறுக்க மாட்டார்கள். எல்லாம் உங்கள் மனம் போலவே நடக்கும். வரட்டுமாமா? வருகிறேன் இளவரசி. சபாஷ் வள்ளி, பிரமாதமாக நடித்து விட்டாய். என் மாராசம் மறுவாதி என்னை விட்டுடு, நான் எங்கனாச்சும் போடுறேன். ஆமா. பைத்தியம், எங்கே போக போகிறார்? பைப்பு இருக்குதுங்களா? பைப்பு காடுகிற பட்டி தொட்டி என் இஷ்டத்துக்கு எங்கனாச்சும். இந்த அரண்மனைக்கே உன்னை அதிகாரியாக்குகிறேன். ஐயா எனக்கு வேணா சாமி. என் மச்சான் பொல்லாத ஆளு. ஆமா, நான் வெளியே எங்கனாச்சும் ராத்தங்கினா கொண்டு பொண்ணு. ஆமா, உளறி கொண்டிருக்காதே. என்னது? நாளை உனக்கு கல்யாணம். அடி ஆசையா? கண்ணோரமா? எனக்கு வேணா சாமி. என் மச்சான் மேல எனக்கு கொள்ள ஆசை. நான் கட்டிக்கிட்டு அதை தான் கட்டிக்குவேன். அட மச்சான், இந்த மகாராஜ கூட்டத்துல வந்து மாத்திக்கிட்டேன் மச்சான். வாயை மூடு. நான் சொல்வதை போல் கேட்காவிட்டால் ஜாக்கிரதை. என்ன? இவங்கதான் இளவரசி. எங்கண்ணா, உடனே ஓடு. எங்கள் தலைவரை தந்து விட்டு மகளை மீட்டுக் கொள் என்று மன்னனிடம் போய் சொல். பரஞ்சோதி, என்ன? வாங்க, எல்லாம் புறப்படுங்க. என்ன என்ன நடந்தது? யாரு இங்கேயே வந்த ஒரு நாளைக்கு அத்தை சேர்த்தாங்க. அப்பனும் அவனும் உயிர் அர்ப்பணம் பண்ணிட்டு தூக்கு மடையில் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு குடும்பமே அழிஞ்சது போல இருக்கு. உனக்கு கோடி வணக்கம்மா. உடனே புறப்பட்டு வந்து என் தோழன் நிரபராதின்னு உங்க அப்பா கிட்ட சொல்லி என் தோழனை காப்பாத்து காப்பாத்து. உன் கால வேண்டாம் அம்மா தாய். அண்ணா புறப்படு. வாங்க, எல்லாம் வாங்க. அவன் இந்நேரம் இந்த உலகத்திலிருந்து விடுதலை பெற்றிருப்பான். இந்த உலகத்திலிருந்து யாரு விடுதலை அடைகிறாங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். வந்துட்டாங்க மகாராஜா. இதோ இளவரசி. என் மகளா? மகாராஜா, மகளே, என் கண்ணில் மணி சொல்கிறாயா? நீ உயிரை இப்பதே பாவம். மகாராஜா,
எவோ என்ன பைய கொண்டு விட்டான். சித்ரசேனா, சித்ரசேனா, உனக்கு கொடுமை செய்ய எனக்கு நீ கருணை காட்டினாய், உயிர் பிச்சை தந்தாய். நன்றி அரசே. வாருங்கள் போகலாம். தேவசுந்தரி, எங்கம்மா போகிறாய்? நிரபராதிகளை தூக்கு மேடையில் நிறுத்தாத சமுதாயத்தில் அரியாசனத்தின் பெயரா சொந்த மகளையே பலி வாங்கும் தந்தை இல்லாத நாட்டுக்கு. ஐயோ மகளே, என் தவறை நான் உணர்ந்து கொண்டேன். சித்ரசேனா, என்னை விட்டு போகாதீர்கள். தேவப்பா, நீங்கள் எல்லோருமே என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். மகாராஜா, அவ்வளவு பெரிய வார்த்தையை. உங்களுக்கு மகள் கிடைத்து விட்டார்கள், எங்களுக்கு மானம் கிடைக்கும். தேவப்பா, மன்னன் என்ற மமதையிலே என் மகளின் வாழ்வை பாழாக்கினேன். அவள் பட்ட துன்பம் போதும். சித்ரசேனா, என் மகளை ஏற்றுக்கொள், திருமணம் செய்து கொள். திருமணம்? எனக்கு திருமணம்? என் தாயின் சாம்பல் இன்னும் கரையவில்லை, ரத்த வாடை இன்னும் மறையவில்லை. அதற்குள் என்னை மனமாறை சுட்டுச் சொல்கிறார் மன்னர். அரசே, 1000 இளவரசிகளை உங்களால் கொடுக்க முடியும், 1000 பேரரசுகளை உங்களால் கொடுக்க முடியும். ஆனால் 1000 ஆண்டு காலம் தவம் இருந்தாலும் கிடைக்க முடியாத அரும்பெரும் செல்வத்தை, எந்த கோவிலிலும் காண முடியாத கருணை என்னும் திருவிளக்கை, உங்கள் அதிகார வெறிக்கு பலியான என் அன்பு தெய்வத்தை, என் தாயை உங்களால் மீட்டுக் கொடுக்க முடியுமா? சித்ரசேனா, என்னை ஏன் அந்த கொடியவனிடம் வந்து காப்பாற்றினாய்? என் தவறுகளுக்காக என் மகளை தண்டிக்காதே. சித்ரசேனா, நான் அரசனாக பேசவில்லை, தாய் இழந்த மகளின் தந்தையாக மன்றாடுகிறேன், தந்தையாக மன்றாடுகிறேன். தேவப்பா, என் மகளை உன் கையில் ஒப்படைக்கிறேன். மகனே, மன்னன் மகள் என்பதற்காக இப்பெண்ணை உன் தாய் விரும்பவில்லை அப்பா. பெருங்குணம் படைத்த குணவதி என்பதற்காகவே விரும்பினான். அவள் ஆவலை அவள் ஆத்மா சாந்தி அடைய இந்த